ஹாய் ஆல் வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ ஏற்கனவே கூடுதல் கேள்வி பதில்கள் நான் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஒரு எண்ணின் 30% 2 எண்ணின் 1/4 பங்கு 15, அந்த எண்ணின் 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினா, ஒரு எண் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு எண்ணின் எக்ஸ் 30%, ஸோ அப்போ 30/100, 30% 2/5, ஸோ 2/5 இன் 1/4 பங்கு எனக்கு 15. அப்ப அந்த எண்ணுடைய 20% என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த எண் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட 20% என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு கிடைச்சிடும். வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 அப்படின்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருச்சு? 5 × 10 × 5 × 2 அப்படின்னு இருக்கும். ஸோ 5 2s திரும்ப 10, அப்போ 10 × 10 எனக்கு 100ன்னு வந்துடும். 100 × 5 500. இந்த 500ல இப்போ 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20% அப்படின்னு போடுறப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 50 × 2 100 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஒரு எண் 10% அதிகரித்தது, அதிகரித்த எண் 10% குறைந்தது, விளைவில் அதிகரித்த அல்லது குறைந்த அளவுகள் எத்தனை சதவீதம்? நெட் எஃபெக்ட் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது 10 10 ஒரே பர்சன்டேஜ் வேற கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? x² / 100 அப்படின்னு போடணும். அப்போ 10 × 10/100 அப்படின்னு போடுவேன். ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ 1% என்னது? எனக்கு எப்பவுமே குறையதான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஏயின் வருமானம் 40% அதிகரித்து பின் 20% குறைந்தது, மொத்தத்தில் ஏயின் அதிகரித்த வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? எனக்கு 40% அதிகரித்து பின் எனக்கு 20% குறைந்தது அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நெட் எஃபெக்ட் என்ன சொல்லியிருந்தோம்? பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பிளஸ் percentage decrease plus percentage increase into percentage decrease divided by 100 அப்படின்னு வந்துருமா? அப்போ இங்க 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ -20 plus 40 into -20 divided by 100. ஸோ இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். 40 - 20 20, இங்க -8ன்னு வருமா? அப்போ 20 - 8 எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 12% அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1100 560 பிளஸ் 53% 30.6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கொஸ்டின்ல கொஞ்சம் குளறுபடி என்ன அப்படின்னா 1100 அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுல 30%, ஓகேவா? 30% ஆஃப் 1100, அப்படி இல்லைன்னா இங்க வந்து 30% ஆஃப் 560ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இது கொஸ்டின் எரரு, அதனால இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போலாமா? கொஸ்டின் எரர்ல இப்போ பின்னாடி உங்களுக்கு எப்படி வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க 53%க்கு 1100 அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. இங்க 30%க்கு 560 அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் வேணா அப்படியே வச்சு சால்வ் பண்ணி ட்ரை பண்ணா வேணா ஆன்சர் வரும். ஸோ 30% ஆஃப் 560, அடுத்தது நமக்கு 53% ஆஃப் 1100. ஸோ 53% ஆஃப் 1100 டிவைடட் பை எதுவும் இருக்கா? டிவைடட் பை 8 அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்டூ 560 பிளஸ் 53/100 இன்ட்டு 1100 டிவைடட் பை 8 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ 56 × 3 அப்படின்னா 168 அப்படின்னு ஆயிடும். இங்க 53 × 11 அப்படின்னு போடுறப்போ 583 அப்படின்னு வரும். 583 பிளஸ் 168 டிவைடட் பை 8 அப்படின்னு போடணும். ஸோ 583 பிளஸ் 168ன்னு பண்ணுங்க, என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஸோ யூனிட் டிஜிட்ல நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ 8 + 3 நமக்கு 11 அப்படின்னு வரும். 1, இது 14 + 1 15, 1, ஸோ 751/8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 751/8 அப்படின்னா நமக்கு 9 8s are 72 இல்லையா? ரிமைண்டர் 3 அப்படின்னு வந்துடும். ஸோ 8 3s are 24, ஸோ 8 4s are 32 அப்படின்னு வந்துடும். ஸோ 3ல தான் 22, ஸோ 93 சம்திங் தான் வரும். ஓகே, ஸோ 93 சம்திங் கிட்ட வரும். அப்போ 94 ஆன்சர் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது டாம் ஒரு குறிப்பிட்ட தொகையின் 20% அலியிடம் கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ டாம் கிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 5th கொஸ்டின் தனியாக எழுதிக்கலாமா? ஸோ டாம் கிட்ட இருக்கிற அமௌண்ட் எக்ஸ் வச்சுக்கிறேன். அதுல இருந்து 20% என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலி அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 20% அப்படின்னா என்ன வந்துடும்? x/5 அப்படின்னு வந்துடும். அப்போ இப்போ டாம் கிட்ட மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா 4x/5 அப்படின்னு இருக்குமா? இப்போ டாம் கிட்ட இருக்கிற அமௌண்ட். இப்போ அடுத்தது
தனக்கு கிடைத்த பணத்திலிருந்து 25% பள்ளி கட்டணத்திற்கும் 35% பள்ளி சீருடைகளுக்கும் செலவழித்தான். மேற்கூறப்பட்ட செலவுகள் போக அலியிடம் 2800 மீதம் இருந்தது. ஸோ இப்போ இங்க 25 பிளஸ் 35 எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60% செலவு பண்ணியிருக்காங்களா? ஸோ 25 பிளஸ் 35னா 60%. 60% செலவழிச்சதுக்கு அப்புறமா எனக்கு மிச்சம் 2800 இருக்கு. ஸோ அலிகிட்ட இருந்த இதுல எனக்கு 60% என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செலவு பண்ணிட்டாங்க. ஸோ 60% செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? 40% இருக்கும். அதுதான் எனக்கு 2800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இதை 4வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 700 அப்படின்னு இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 700. இங்கே ஒரு 5 × 10 50 அப்படின்னு வருமா? அப்போ இது என்னது? எனக்கு 35,000 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? எனில் டாமிடம் ஆரம்பத்தில் இருந்த மொத்த தொகை எவ்வளோ? மொத்த தொகை எக்ஸ் தானே. ஸோ எக்ஸ் வந்து 35,000 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது, ஒரு மனிதனிடம் குறிப்பிட்ட தொகை இருந்தது. அவன் அதிலிருந்து 20%-ஐ ஒரு பொருள் வாங்குவதற்கும், ஸோ குறிப்பிட்ட தொகை எக்ஸ் இருந்துச்சு, அதுல 20%-ஐ பொருள் வாங்குறதுக்கு 20% ஆஃப் எக்ஸ்னா x/5 அப்படின்னு ஆயிடுமா? அப்போ மீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க மீதின்றது எனக்கு என்னது அப்படின்னா 4x/5. ஸோ இந்த மீதி இருந்ததுல எனக்கு 5% பயணத்திற்கு செலவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மீதி இருந்ததுல 5% பயணத்திற்கு அப்படின்னா இங்க என்னவாயிடும்? எனக்கு 25 x/25 எனக்கு பயணம் டூருக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? செலவழித்து மற்றும் 120 பரிசாகவும் கொடுத்தான். அவனிடம் மீதி, ஸோ இதை x/25 பிளஸ் இங்க என்னது 120 பரிசா கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட மீதி 1400 இருக்கு. x/25 ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு இருந்துச்சு? 4x/5 இருந்துச்சு. அதுல x/25 நான் டூருக்கு செலவு பண்ணிட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இங்க இன்ட்டு 5, இங்க இன்ட்டு 5. அப்போ 20x மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ 19x/25 தான் மீதி இருந்திருக்கும் பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்போ இந்த 19x/25ல திரும்ப 120 பரிசா வேற கொடுத்துடுறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி வந்து 1400 இருக்குது. ஓகேவா? ஸோ என்றால் அவன் பயணத்திற்கு செலவழித்து தொகை என்ன? இந்த x/25 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க 19x/25 ஈக்குவல் டு 1400 பிளஸ் 120 அப்படின்னா 1520 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ அப்போ x/25 ஈக்குவல் டு 1520/19 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 19ல எத்தனை பண்ணா நமக்கு 152 வருது அப்படின்னு செக் பண்ணா 8 அப்படின்னு போட்டோம்னா 72 7, ஸோ 152 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணா 80. அப்போ x/25 டூருக்கு செலவழிச்சது, அதாவது பயணத்துக்கு செலவழிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய். அடுத்தது, ஒரு தேர்வில் 52% மாணவர்கள் ஆங்கிலத்திலும் 42% மாணவர்கள் கணிதத்திலும் தோல்வி அடைந்தனர் அப்படின்னு இருக்கு. 2 பாடங்களிலும் 17% மாணவர்கள் தோல்வி அடைந்தனர். இதே சமம் நம்ம உள்ள உங்க மேல இருக்க கொஸ்டின்லையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ், மேக்ஸ் ரெண்டுலையும் காமனா ஃபெயில் ஆனவங்க 17%. அதுல 52 இங்கிலீஷ்ல அப்படின்னா 52 மைனஸ் 17 அப்படின்னு போடணுமா? ஸோ 52 மைனஸ் 17 அப்படின்னு போட்டா எனக்கு இங்கிலீஷ்ல மட்டும் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இங்க 35 அப்படின்னு வந்துடும். அடுத்து கணிதத்துல 42 இருக்கும். 42 மைனஸ் 17ன்னு போடுறப்ப என்ன வரும்னா 25 அப்படின்னு வரும். ஏன்னா 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப 2 பாடங்களிலும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை? 35 பிளஸ் 25 அப்படின்னா 60, 60 பிளஸ் 17, 77% ரெண்டுலையும் ஃபெயில். அப்ப ரெண்டுலையும் பாஸ் ஆனவங்க என்னது? 100 மைனஸ் 77 which is equal to 23 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டனர். ஒருவர் 40% வாக்குகளை பெற்று மற்றொருவர் 298 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். எனில் பதிவான வாக்குகளில் எண்ணிக்கை எவ்வளவு? சோ ஒருத்தர் 40% அப்படின்னா இன்னொருத்தர் 60% வாங்கியிருப்பாரு இல்லையா? சோ அப்ப இவங்க 2 பேருக்குள்ள இருக்க வித்தியாசம் 20%. அதுதான் எனக்கு இந்த 298 ஓட்டு. இப்ப பதிவான வாக்குகள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 100% என்னன்றதுதான் கேள்வி. கரெக்டா? அப்ப இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2வது வாய்ப்பாடுல இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1ல 2, 4ல 8, ஸோ 149. அப்புறம் டயகனலா மல்டிப்ளை பண்றப்போ 1490 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு நாட்டில் கோதுமையை அரைக்கும் பொழுது 5% குறைகிறது எனில் அந்த இழப்பை சரி செய்ய வெளிநாடுகளில் 20 மில்லியன் பைகள் இறக்குமதி செய்ய வேண்டும். ஆனால் 2% மட்டுமே குறையும் பொழுது
12 மில்லியன் பைகள் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. 5% இழப்பு இருக்கிறப்போ 20 மில்லியன், அப்போ 2% இருக்கப்போ 15 மில்லியன் போதுமா? அப்ப சதவீத வித்தியாசம் 3% வித்தியாசம். சோ அந்த 3% வித்தியாசம் தான் எனக்கு என்னது? 20 மைனஸ் 15 5 மில்லியன் பைகள் இல்லையா? ஏனெனில் அந்த நாட்டில் விளையும் கோதுமையின் அளவு எத்தனை மில்லியன், அப்ப அந்த 100% எத்தனை மில்லியன் அப்படின்றதுதான் கொஸ்டின். கரெக்டா? அப்ப இது என்ன பண்ணலாம்? டயகனலா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 500/3. அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். 500/100 போட்டா 1ல 3 மிச்சம் 2, 6ல 18 மிச்சம் 2, 6ல 18 மிச்சம் 2 அப்படின்னு இருக்கும். 166 2/3 தான் நம்மளுடைய ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கௌரி ஒரு எழுது பொருளை அங்காடிக்கு சென்று 25 மதிப்பிலான பொருட்களை வாங்கினாள். சோ வந்து 25 ரூபாய் மதிப்புல இருக்கிற ஏதோ ஒரு பொருட்களை வாங்கியிருக்காங்க. அதில் 30 பைசா விற்பனை வரிக்கு சென்றது. 1 ரூபாய்க்கு 30 பைசா வந்து எனக்கு அது வந்து விற்பனை வரி டாக்ஸா போயிடுச்சு. விற்பனை வரியின் விகிதம் 6% எனில் வரி விலக்கு அளிக்கப்பட்டா பொருட்களின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ 6% டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இந்த 6% டாக்ஸ் தான் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 30 பைசா. கரெக்டா? சோ இந்த 6% டாக்ஸ் தான் எனக்கான 30 பைசா அப்படின்னு கிடைச்சிடும். சோ அப்போ இதுல எனக்கு எக்ஸ் என்ன வந்துருச்சு? 30/6 வருமா? அப்போ 5 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அதுல 5 ரூபாய் டாக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எனக்கு என்ன வந்துடும்? 20 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடுமா? சோ அவ்வளவுதாங்க. சோ இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதோட நமக்கு பெர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் ரேஷியோ கேட்டிருந்தீங்க, பட் ஆனா இந்த பெர்சன்டேஜோட கண்டினியூஷனா நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா லாப நட்ட கணக்குகள் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சோ அதனால நாளையில இருந்து நமக்கு லாப நட்ட கணக்குகள் தான் பார்க்க போறோம். சோ பேசிக் பிளேலிஸ்ட்ல ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு போட்டு நம்ம ஏற்கனவே நடத்திருப்போம். சோ அதை பார்த்துட்டு நீங்க நாளைக்கு செஷன் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நாளைக்கான கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஸ்டடி சர்க்கிள் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.